அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்த்துக் கொண்டு வருகின்றோம். இந்த விடயங்களை அவதானித்து எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. அரசு அவர்கள் மேலதிக தகவலோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டு வருகின்றோம். 2வது வாரத்துக்கு இந்த போர் வந்துவிட்டது. அமெரிக்கா ஈடுபடுமா இல்லையா என்ற விடயங்களை நாங்கள் 2-3 நாட்களுக்கு முன்னதாக பார்த்திருந்தோம். அமெரிக்கா இல்லை, தாங்கள் 2 வாரங்களுக்கு ஈடுபட மாட்டோம் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது நீங்களும் கூறினீர்கள், நானும் கூறினேன், அமெரிக்காவை ஒரு காலமும் நம்ப முடியாது, இவர்களை உண்மைக்கு முரணான கருத்துக்களை தான் எப்பொழுதுமே கூறிக்கொண்டிருப்பார்கள். எது அப்படியாயினும் அமெரிக்கா ஞாயிற்றுக்கிழமை காலை அல்லது சனிக்கிழமை இரவு ஈரானுடைய அணு ஆயுத தளங்களின் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா கூறுகின்றது. அமெரிக்கா கூட கூறிக்கொண்டு வருகின்றது, தங்களுடைய முழு நோக்கமும் அணு ஆயுதம் தயாரிப்பதை நிறுத்துவதுதான், ஆனால் ஆட்சி மாற்றக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை என்று கூறினார்கள். சரி, இப்பொழுது அணு ஆயுதம் தயாரிக்கும் தளத்தில் தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார்கள். வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன? எல்லோரும் எதிர்பார்த்தது போல அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு இறங்கி இருக்கிறது. இஸ்ரேலும் ஒன்றைத்தான் கூறியிருந்தது, அமெரிக்கா இறங்காமல் இது சரிவராது என்று சொன்னால். ஏனென்று சொன்னால் இஸ்ரேலிடம் B2 ரக விமானங்கள், ஸ்டெல்த் விமானங்கள் இல்லை. பாரிய குண்டுகள் 30,000 பவுண்ட் 14,000 கிலோ எடை கொண்ட அந்த GBU 57 என்ற அந்த பங்கபர்ஸ்டர் குண்டுகளை வீசி இருக்கிறது. கிட்டத்தட்ட 6 குண்டுகளை வீசி இருக்கிறது. ஆனால் இந்த அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பிக்க முதல் ரஷ்யாவின் புலனாய்வுத்துறை நேற்று தெரிவித்திருந்தது, ஒரு 48 மணி நேரத்துக்குள் அமெரிக்கா தாக்கும் என்று. அவர்கள் எல்லாத்தையும் உடனடியாகவே ஈரானுக்கு சொல்லிவிட்டார்கள். அப்ப குவாம் தளத்துக்கு 6 B2 விமானங்களை நேற்று அமெரிக்கா அனுப்பியிருந்தது. ஃபுல்லி லோடட் என்று சொன்னார்கள். என்னென்று சொன்னால் ஆயுதங்களுடன் தான் வந்திருந்தது. அப்ப 6 விமானங்கள் தாக்குதலை நடத்தியதாகவும் கிட்டத்தட்ட 6 குண்டுகள் 5 தொடக்கம் 6 குண்டுகள் அங்கு வீசப்பட்டிருக்கின்றன. இந்த குண்டுகள் இந்த B2 விமானம் ஃபோடோ என்ற அணு சக்தி நிலையத்தின் மீதுதான் தாக்குதல் நடத்தியவை. ஏனென்றால் அந்த நிலையத்தை இஸ்ரேலினால் தாக்க முடியாது. இது மலைகள் நிறைந்த பகுதியின் அடித்தளத்தில், நிலத்துக்கு கீழ் இருக்கின்றது, தாக்க முடியாது என்றுதான் கூறியிருந்தார்கள். எனவேதான் அதற்கு இந்த B2 பயன்படுத்தியிருந்தார்கள். ஏனைய தளங்கள் நட்டான்ஸ் மற்றது இஸ்ஃபஹான் என்ற தளங்கள் மீது தாக்குதலை அவர்கள் சப்மரீன் நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து கிட்டத்தட்ட 30 டொமஹாக் ஏவுகணைகளை, குரூஸ் ஏவுகணைகளை ஏவியிருந்தார்கள். அப்ப 30 ஏவுகணைகள், 6 பங்கபர்ஸ்டர் குண்டு, இவை கொண்டுதான் அமெரிக்கா தாக்கியிருந்தது. ஆனால் இந்த தாக்குதலால் சேதம் ஏற்படுமா என்று சொன்னால் கட்டிடங்களுக்கு சேதம் பெறும். ஏனென்று சொன்னால் மிகவும் பாரிய அளவான கிட்டத்தட்ட 5,000 ராத்தல் எடை கொண்ட கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 3,000 தொடக்க 4,000 கிலோ வெடி மருந்து கொண்ட அந்த பங்கபர்ஸ்டர் குண்டண்டைக்கு சேதம் அதிகமாகத்தான் இருக்கும். பிரச்சனை என்னவென்று சொன்னால் மேற்பகுதியைத்தான் அவை சேதமாக்கும். இந்த குண்டுகள் மேக்சிமம் 200 அடி, அந்த 60 மீட்டர் அல்லது மேக்சிமம் 200 மீட்டர் தூரத்துக்கு தான் அது செல்லக்கூடியது, அதுக்கு நிலத்துக்கு கீழ் என்றால். நீங்கள் பார்க்கலாம், ஒரு 20 மாடி கட்டடத்தை அளவுக்கு கீழே, நிலத்துக்கு கீழே சென்று வெடிக்கக்கூடியது தான் இந்த குண்டு. அப்ப இது தொடர்பாக பல்வேறு தகவல்களும் வந்திருக்கின்றன. இப்ப ஸ்காட் ரிட்டர் என்றவர், அமெரிக்காவின் முன்னாள் படை அதிகாரி, புலனாய்வுத்துறை அதிகாரி, அவர் கூறியது என்னவென்று சொன்னால், இஸ்ரேலினால் ஏற்கனவே தாக்கப்பட்டு எம்டியாக இருந்த 2 தளங்களைத்தான் அமெரிக்கா தாக்கி இருக்கிறது என்று சொல்லி அவரும் கூறியிருக்கிறார். ஈரான் சொல்லி இருக்கின்றது, அது அமெரிக்கா தாக்கிய இடங்களில் சேதங்களும் இல்லை, அணு உலைகளுக்கு சேதம் இல்லை, மற்றது அந்த இடங்களில் அணுக்கசிவு கதிர்வீச்சுகளும் ஏற்படவில்லை. எனவே அதை சுற்றி இருக்கிற மக்கள்
பயப்பட தேவையில்லை என்று. அதே கருத்தை தான் ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி அமைப்பும் கூறியிருக்கின்றது. அந்த இடங்களில் அணுசக்தி கசிவுகள் இல்லை என்று சொல்லி இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவுக்கு திருப்பி தாக்குவோம் என்று ஈரான் கூறியிருக்கின்றது. அமெரிக்கா அதுக்கு கூறியிருக்கின்றது திருப்பி தாக்கினால் இந்த தாக்குதல் இன்னும் மோசமாக இருக்கும் என்று சொல்லி. ஆனால் அதே சமயம் ஈரான் இஸ்ரேலை கடுமையாக தாக்கி இருக்கின்றது. கிட்டத்தட்ட நேற்று இரவு மட்டும் பெருமளவான ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் 20 தொடக்கம் 30 ஏவுகணைகள் கொண்டு தாக்கி இருக்கின்றது. பென் கொரியர் ஏர்போர்ட்டாக இருக்கலாம், இஸ்ரேல் பயாலஜிக்கல் ரிசர்ச் சென்டராக இருக்கலாம், 14க்கும் மேற்பட்ட படைத்தளங்களாக இருக்கலாம், கேபிட்டல் ஜெருசலம் மீதும் கூட தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஹைஃபா பகுதியில் விழுந்த ஏவுகணையில் 16 பேர் காயமடைந்ததாகவும் 20 பேர் இன்னும் இடிபாடுகளுக்கு இருப்பதாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் ஜோர்டானிலும் ஏவுகணை எச்சரிக்கை மணி ஒலித்ததாகவும் சைரன்கள் ஒலித்ததாகவும் கூறப்படுகின்றது. இப்ப ஈரான் கூறியிருக்கின்றது அமெரிக்காவின் இந்த தாக்குதல் என்பது அந்த பிராந்தியத்தை ஒரு போருக்குள் தள்ளி இருப்பதா. அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த தாக்குதல் நடைபெறும் பொழுது வெள்ளை மாளிகையிலிருந்து நேரடியாக இந்த தாக்குதலை பார்த்தார்கள் என்ற காட்சிகள் கூட அல் ஜசீராவுடாக வெளிக்காட்டினார்கள். அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார், தாக்குதல் வெற்றிகரமாக அற்புதமான ஒரு தாக்குதலாக தாங்கள் கருதுவதாகவும் கூறியிருக்கின்றார். புலி ஆஃப் த மிடில் ஈஸ்ட் மஸ்ட் மேக் பீஸ், இல்லை என்றால் மேலதிக தாக்குதல்கள் நடைபெறும் என்று எச்சரித்திருக்கின்றார். ஈரான் எவ்வாறு இதை கையாளும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அமெரிக்கா இந்த தாக்குதலை நீங்க பார்த்தீங்கன்னா தாக்குதலை நடத்திவிட்டு அவர்கள் இரண்டை சொல்கிறார்கள். பேச்சுக்கு வாருங்கள், இல்லை என்றால் தாக்குதல் தொடரும் அல்லது மோசமாக இருக்கும் என்று. அது ஒரு ஹைபிரிட்டாக, அதாவது பேச்சை வச்சுக்கொண்டுதான் தாக்குதலை நடத்துகிறார்கள் என்னும் போது அவர்களுக்கு அந்த ஓரளவு, அதாவது முற்றுமுழுதாக தாக்குதல் மூலம் தாக்கி அழிக்கலாம் என்ற நம்பிக்கை அவர்களிடம் தற்போது இல்லை, அல்லது ஒரு ஏமாற்றுத்தனமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஈரான் ஒன்றை கூறுகிறது, பேச்சுவார்த்தையின் நடுவில் இந்த பேச்சுக்களை யார் ஆரம்பித்தார்களோ, அமெரிக்கா தான் அதை ஆரம்பித்தது. இந்த பேச்சுக்களின் நடுவில் அமெரிக்கா தாக்குதலை நடத்தியது என்பது ஐக்கிய நாடுகளின் சபையின் விதிகளுக்கு முரணானது என்று சொல்லியும் தாங்கள் இதற்கான பதிலடியை கொடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார்களே தவிர தாங்கள் பேச்சுக்கு வார்த்தைக்கு போவது தொடர்பாக அவர்கள் எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அப்ப இதில் அமெரிக்காவுக்கும் தெரியும் ஈரான் சில சமயங்களில் தனது பிராந்திய தளங்களை தாக்கலாம் என்பதால் ஜோர்டானிலும் UAE பகுதியில் இருக்கின்ற தளங்களை நேற்று கடந்த 2 நாட்களாக அமெரிக்கா பக்கெட் வெளியேற்றி விட்டது. அதில் இருந்த இப்ப ஈராக்கில் இருந்த சில தளங்களையும் அமெரிக்கா மூடிவிட்டது. அதை மூடி வேறு சவுதி அரேபியாவுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். என்று சொன்னால் சவுதி அரேபியா மீது ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தினால் அது ஒரு சவுதிக்கும் ஈரானுக்கும் இடையிலான இறமைக்கான ஒரு போராக மாற்றமடையலாம் என்றும். ஆனால் எனவேதான் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற தனது தளங்களில் இருந்து எதனையும் பயன்படுத்தவில்லை. குவாம் தளத்தில் இருந்த 6B-2 ரக விமானங்கள் தான் வந்து குண்டு வீசி இருக்கின்றன. அடுத்ததாக டொமஹாக் ஏவுகணைகளை கூட கடலில் இருந்துதான் ஏவி இருக்கிறார்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் கூட. அப்ப எந்த ஒரு அரபு நாடுகளிலும் இருக்கிற தளங்களையும் அமெரிக்கா பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இது ஈரானுக்கு ஒரு சாஃப்டான இதை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஈரான் தாக்குவதற்கு ஒரு காரணம் இல்லை, இந்த தளங்களை தாக்குவதற்கு ஒரு காரணத்தை கொடுக்க அவர்கள் விரும்பவில்லை. அப்படி என்று சொன்னால் நேற்று உங்களுக்கு தெரியும் ஹுதீஸ் அமைப்பினர் கூறியிருந்தார்கள் அமெரிக்கா இறங்கினால் தாங்கள் இந்த தாக்குதலில் குதிப்போம் என்று சொல்லி. அப்ப இப்போ ஈரான் இதற்கான பதிலடியாக ஹூதிஸைத்தான் அமெரிக்காவுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு ஈரான் நேரடியாக தாக்கும் போல தெரியவில்லை. ஆனால் ஈரான் வலுவாக இஸ்ரேலை தாக்கலாம். அமெரிக்காவை தாக்குவதை ஈரான் தவிர்த்து விட்டு இஸ்ரேலை இதுக்கான பதிலடியை இஸ்ரேல் மீது வழங்கும் போலதான் தெரிகிறது. நடைபெற்ற தாக்குதல்களை பார்த்தாலும் அப்படித்தான் தெரிகிறது. அமெரிக்கா கூறுவது தங்களுடைய முழு பார்வையும் கவனமும் எல்லாமே போக்கஸ் முழுக்க நியூக்ளியர், அதாவது அணு ஆயுத தளம் நோக்கித்தான் தங்களுடைய தாக்குதல் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அமெரிக்கா தாக்கியதற்காக ஈரான் அமெரிக்காவை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஈரான் இப்போதைக்கு, அதாவது உங்களுக்கு தெரியும் பெசன் என்ற ஒரு ஆய்வாளரும் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் ஈரான் தற்போது அமெரிக்காவை தாக்குவதை விட்டுவிட்டு இதற்கு பதிலடியாக இஸ்ரேலை கடுமையாக தாக்குவதுதான் சிறந்த வழிமுறையாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள்.
ஏனென்றால் ஈரான் அமெரிக்காவை தாக்குவதற்கான வழிமுறைகளையும் அமெரிக்கா விடவில்லை. என்னென்று சொன்னால் எந்த ஒரு தளத்தையும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற இந்த தளத்தையும் தாக்குதலுக்கு பயன்படுத்தவில்லை. கடலுக்குள் இருந்து நீர்மூழ்கி கப்பலில் இருந்து டொமஹாக் ஏவுகணைகளை ஏவி இருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 30 ஏவுகணைகள். அடுத்ததாக குவாம் தளத்திலிருந்து வந்த விமானங்கள் தான் குண்டுகளை வீசி இருக்கின்றன. வீசி போட்டு பாதுகாப்பாக திரும்பியதாக கூறப்படுகிறது. அப்ப ஈரானுக்கு எந்த விதமான காரணமும் இல்லை இந்த சவுதியில் இருக்கின்ற தளங்களை அழிப்பதற்கு. அப்படி அழித்தாலும் அது ஈரானுக்கும் சவுதிக்கும் இடையிலான ஒரு இறமை போராக மாற்றம் அடையலாம் என்றதும் இருக்கு. இப்ப ஈரான் இதில் புத்திசாலித்தனமாகத்தான் செயற்படும். ஆனால் ஈரானுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது, ஹூதிஸ் அமைப்பினரை இதற்குள் இறக்குவது. நீங்கள் கூறுவது அமெரிக்காவுடைய படையணிகள் சவுதி அரேபியாவில் நிற்கிறார்கள் என்றால் ஈரான் சவுதி அரேபியாவுக்கு அடிக்கலாம், ராணுவத்தினருக்கும் படைக்கலன்களுக்கும் அடிக்கலாம், அங்க இருக்கிற அடிக்கலாம். அது சவுதியின் ஒரு இறமையை மீறியதாக முஸ்லிம் நாடுகளுக்கு இடையிலான ஒரு பகமையை கொண்டு வந்ததாக இருக்கும். என்று சொன்னால் அமெரிக்கா சவுதியில் இருந்து எந்த விதமான தாக்குதலையும் நடத்தவில்லை. அங்கு ஒரு தளத்தை வைத்திருக்கிறார்களே தவிர அங்கிருந்து இந்த தாக்குதல் நடத்த. அதற்காகத்தான் அமெரிக்கா மிகவும் ஒரு திட்டமிட்ட முறையில் அங்க அந்த முஸ்லிம் நாடுகளிலிருந்து தாக்குதல்களை தவிர்த்து விட்டது. ஆனால் ஈரானுக்கு ஒரு வழிமுறை இருக்கின்றது, ஹூதிஸ் அமைப்பினரை ஊடாக அமெரிக்காவின் இந்த தளங்களையோ கப்பல்களையோ தாக்க முடியும். அதே நேரம் இஸ்ரேலை கடுமையாக தாக்குமாக இருந்தால், இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கிட்டத்தட்ட அமெரிக்கா ஏவி இருந்தது 30 ஏவுகணைகளை. அதே அளவுக்கு ஈரானும் 30 ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவி இருக்கின்றது. அப்ப அமெரிக்கா எவ்வளவுக்கு ஈரானை தாக்குகிறதோ அதே அளவுக்கு ஈரான் இஸ்ரேலை தாக்குவதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று ஈரான் படைத்துறை ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். தற்போதைக்கு அமெரிக்காவை விட்டு என்று. அமெரிக்காவின் தாக்குதல்களை பொறுத்தவரையில் ஒரு மட்டுப்படுத்தப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் சொன்னால் தனியாக இந்த தளங்களை தாக்கியிருக்கிறார்கள். இந்த தளங்கள் அமெரிக்கா போரில் இறங்கியது கிட்டத்தட்ட 9 நாட்களுக்கு பிறகு. ஏற்கனவே அது இஸ்ரேலால் தாக்கப்பட்டவை. அவற்றிலிருந்து பெருமளவானவற்றை ஈரான் வெளியேற்றி விட்டது. பெருமளவான அணுசக்தி பொருட்களை எல்லாம் வெளியேற்றி வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று விட்டதாகத்தான் கூறப்படுகிறது. அதே சென்றாலும் இப்ப நீங்கள் கூறினீர்கள் ஈரான் இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதலை நடத்தினாலும் நீங்கள் நிற்கிறீர்களா அமெரிக்கா நேரடியாக ஈடுபடாவிட்டாலும் பார்த்து கொண்டிருக்க போகிறார்களே? ஏன் நான் அதை கேட்கின்றேன் என்றால், தொடர் தாக்குதல் இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொள்ளுமாக இருந்தால் அமெரிக்கா பார்த்துக் கொண்டிருக்க போவதில்லை. இன்னும் பல தளங்கள் இருக்கின்றது, அங்கே தாக்குதலை மேற்கொள்ள போகின்றோம் என்று ஏற்கனவே அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் ஈரானுடைய தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்துகின்ற தாக்குதலை நிறுத்துவதற்காக இவர்கள் இந்த அணு உலை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தால் அது ஈரானை கொஞ்சம் பலவீனப்படுத்தும் என்று அவ்வாறு கையாளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? அணு உலைகளை அவர்கள் மீண்டும் கட்டி அமைத்து விடுவார்கள். என்று சொன்னால் ஃபியூவல் ரொட்டுகளை அகற்றி விட்டால் அதில் பெரிய கட்டடங்களுக்கு சேதம் வருவதால் இதில் பெரிய அளவுக்கு ஈரானுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. மிஞ்சினாது என்று சொன்னால் கதிர்வீச்சுக்கள் ஏற்பட்டால் அந்த மக்களுக்கும் அந்த பிராந்தியத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு தெரியும் இன்னொரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த புஷப் பகுதியில் இருக்கின்ற அணு உலை கிட்டத்தட்ட ஜெர்மனினால் ஜெர்மனுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அது ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு ஜெர்மன் அதிகாரிகள் அதிலிருந்து வெளியேறியிருந்தார்கள். அதைத்தான் பிறகு ரஷ்யாவிடம் கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட $7 பில்லியன் பெறுமதியான ப்ராஜெக்ட் அது. அதை ரஷ்யாவின் கிட்டத்தட்ட 200 தொழில்நுட்பவியலாளர்கள் அணு விஞ்ஞானிகள் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் அதை கட்டி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யா ஒரு கடும் எச்சரிக்கையை நேற்று முன்தினம் விடுத்திருந்தது. அதாவது தங்கள் தொழில்நுட்பவியலாளர்கள் அங்கு இருக்கிறார்கள், அந்த இடம் தாக்கப்படக்கூடாது. அமெரிக்கான தாக்குதல்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த ரஷ்யாவின் புஷப் பகுதி மீது எந்த விதமான தாக்குதலை அவர்கள் மேற்கொள்ளவில்லை. அவர்கள் மேற்கொண்டது இந்த ஏற்கனவே இஸ்ரேல் அடித்த ஃபெடோ, நட்டான்ஸ் மற்றது இசபான் பகுதியில் இருக்கின்ற தளங்களை அணு உலைகளைத்தான் தாக்கி இருக்கிறார்கள். இப்ப பொதுமக்களின் கட்டமைப்புகள் இப்ப ஈரான் உட்கட்டுமானங்களை தாக்குவதற்கு அமெரிக்கா விரும்பவில்லை. ஏனென்றால் அது இன்னும் அதிக பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அமெரிக்கா தற்போது யோசித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கூறியது போல இந்த அமெரிக்கா இந்த அணு உலைகளை தவிர்த்து ஈரான் தலைவர்களையோ அல்லது ஈரான் பொதுமக்களின் இடங்களையோ உட்கட்டுமானங்களையோ தாக்குமாக இருந்தால்
அது நீங்கள் சொன்னது போல சவுதி அரேபியாவாக இருக்கலாம், ஜோர்டானாக இருக்கலாம். இந்த போர் மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு விரிவடையக்கூடியதாக தான் இருக்கு. ஈரான் தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தால் என்ன நடக்க போகிறது இந்த போர்? உண்மையில் இஸ்ரேல் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட நேற்று விழுந்த ஏவுகணைகளில் கூட கிட்டத்தட்ட 16 பேர் காயமடைந்த, ஒரு இடத்தில் கூட 16 பேர் காயமடைந்திருக்கா, 20 பேர் அதற்குள் சிக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. பெருமளவான இடங்கள் அழிவடைந்திருக்கின்றன. ஈரான் உள்துறை அமைச்சக கட்டிடமும் சேதமடைந்ததாக நியூயார்க் டைம் கூறியிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இப்ப ஒரு என்னென்று சொன்னால், ஒவ்வொரு ஈரான் தாக்குதல்களையும் முறியடிப்பதற்கு இவர்களுக்கு பெருமளவான பணம் செலவாவதாக கூறியிருக்கிறார்கள். அதாவது ஒரு தாக்குதலை முறியடிப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு இரவுக்கு அந்த இஸ்ரேல் மக்கள் பாதுகாப்பாக தூங்குவதற்கு இஸ்ரேல் கிட்டத்தட்ட 700 மில்லியன் டாலர்களை செலவழித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. உதாரணமாக ஒன்றை கூறுகிறார்கள், ஈரான் கடந்த வெள்ளிக்கிழமை ஃபட்டா ஏவுகணை ஒன்றை ஏவியிருந்தது. அந்த ஏவுகணையை முறியடிப்பதற்காக PYKN-3 என்ற 12 ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகளை 12 இஸ்ரேல் ஏவியிருந்தது. ஆனால் 12 ஏவுகணைகளும் அந்த ஒரு ஏவுகணையை தடுக்கவில்லை. அவர்கள் என்ன கூறுகிறார்கள் சொன்னால், இந்த PYKN-3 என்ற ஏவுகணை ஒன்றின் விலை $12 மில்லியன். அதாவது இந்த 12 ஏவுகணைகளை ஏவியதுக்கு அதற்கு செலவு $144 மில்லியன். ஆனால் ஃபட்டா ஏவுகணையை வீழ்த்த முடியவில்லை. ஃபட்டா ஏவுகணையின் விலை $2 லட்சம். அப்ப $2 லட்சம் உள்ள ஒரு ஏவுகணையை $144 மில்லியன் ஏவுகணையை செலவழித்து தடுக்க முற்பட்டு அதுவும் தோல்வி கண்டதாகத்தான் முடிகிறது. அப்ப இந்த ஏவுகணையின் விலை செலவு மட்டும் ஒரு நாளைக்கு 100 தொடக்கம் $200 மில்லியன். அதே நேரம் டேவிட் ஸ்லிங்காக இருக்கலாம், அரோ 2, அரோ 3 என்ற ஏவுகணைகளாக இருக்கலாம். இந்த ஏவுகணைகளை இஸ்ரேல் பயன்படுத்தி வருகின்றது. இந்த ஏவுகணைகள் ஒவ்வொரு ஏவுகணையும் $700,000 இருந்து $4 மில்லியன். அப்ப டோட்டலாக அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு இரவுக்கு $700 மில்லியன் செலவாகின்றது என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் 10 நாள்ல 10 பில்லியன் இந்த செலவுகளுக்கு போகும் என்று சொன்னால், தொடர்ந்து தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு நிலைதான் ஏற்படும். நிறைவாக, ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தினை கடுமையான அச்சுறுத்தலை தணிக்க அமெரிக்கா நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் என்று பிரித்தானியாவுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஈரான் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்ப வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஈரான் திரும்புமா பேச்சுவார்த்தை மேசைக்கு? ஈரான் ஒன்றை கூறிவிட்டது. திரும்புவதற்கு ஒரே ஒரு காரணம் தான், நீங்கள் இந்த தாக்குதல்களை நிறுத்துங்கள், தாக்குதல்களுக்கு மத்தியில் பேச்சுக்களுக்கு வர முடியாது. நாங்கள் பேச்சுக்களில் தான் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தோம். ஒருதலை பட்சமாக இப்ப தாக்குதலை நடத்தியது நீங்கள். தாக்குதலை நடத்தியவாறு நாங்கள் பேச்சுக்களுக்கு வர முடியாது என்று ஈரான் மறுத்துவிட்டது. உங்களுக்கு தெரியும், இப்ப ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் இடம்பெற்றிருந்தது. ஈரான் வெளிவார அமைச்சர் அங்கு சென்றிருந்தார். அப்போதும் அவர்கள் அதைத்தான் கூறியது, நாங்கள் அதாவது நீங்கள் தாக்குதலில் நடத்தியவாறு நாங்கள் பேச்சுக்களுக்கு வர முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். உங்களிடம் எந்தவித எவிடன்ஸும் இல்லை, நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்க போகிறோம் என்ற எந்தவித எவிடன்ஸும் இல்லை என்றதை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பல்வேறு ஆய்வுகள் கூறுவது போல ஈரானை பொறுத்தவரையில் இது ஒரு ஈரானுக்கு வாழ்வா சாவா என்ற போராட்டம். அவர்கள் இதில் தங்கள் இழப்புகளை பற்றியும் பெருசாக யோசிக்கவில்லை. இப்ப அயத்துல்லா ஹமேனியை கொல்வேன் என்று இவர்கள் கூறினாலும் அவர் கூறியது ஒன்றுதான், தனது இந்த உயிருக்கு எந்த பெறுமதியும் இல்லை, தனது வயதான இந்த உடலுக்கும் எந்த பெறுமதி இல்லை, தான் ஒரு இலட்சியத்துக்காக 11 வயதிலிருந்து போராடி கொண்டிருக்கிறேன் என்ற நான் ஒரு வழிபோக்கன் என்றுதான் கூறியிருக்கிறார். இப்ப அவரை பொறுத்தவரையில் வெளிநாட்டு ஊடகங்கள் அவரை கொன்றால் பிரச்சனை முடியும் அவ்வாறு சித்தரிக்கிற அளவுக்கு அங்கு எதுவுமே இல்லை என்பதுதான் தெளிவாக தெரிகிறது. சரி, சிறப்பு. அதாவது ஆணவத்தோடு செயல்பட்டார்கள். காசா நிலப்பரப்பை எவ்வாறு கார்பெட் பாம்பிங் செய்து அதை பார்த்துக்கின்ற சுடுகாடாக மாற்றியிருந்தார். அதனுடைய ஒரு பகுதி போல் குறிப்பாக டெல் அவிவ் பகுதியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆணவத்தோடு செயல்பட்டால்
கர்மா வந்து தாக்கும் என்பதை இங்கே மீண்டும் என்ன முறை இங்கே சுட்டி காட்டுகிறது. இதை நான் கூறவில்லை, இங்கே கூறியதைத்தான் நான் இங்கே கூறுகிறேன். அதேபோல் அமெரிக்காவுக்கும் இவ்வாறான நிலைமை ஏற்படலாம் என்ற விடயங்களை கூட இப்பொழுது பலர் கூறுவதை, அமெரிக்காவுக்கு எதிராக பலர் திரும்புவதை இப்பொழுது பார்க்கக்கூடியார்கள். நான் நினைக்கிற உலகத்திலே வெறுக்கின்ற நாடுகளில் 2 நாடுகள் முதல் நிலையில் நிற்கின்ற ஒன்று அமெரிக்கா, அடுத்த இஸ்ரேல் என்றுதான் இப்பொழுது ஆய்வுகள் கூறுகிறது. நன்றி அரசுகளே, இன்று நடந்த சம்பவங்களை உடனடியாக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் நாளை இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.